ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தொண்டை புண்ணு, நெஞ்சு சளி, உங்களுக்கு கபம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த சூப்பை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெகு சீக்கிரமாக டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியமே இல்லை, சீக்கிரமாக குணமாகும். சுண்டக்காய் 1 கப்பு, அதுக்கு தேவையான மசாலா வெங்காயம், தக்காளி, பூண்டோடு சேர்த்தது, தேங்காய் பால். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயை அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு ஒரு மசாலா ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. மல்லி விதை, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு பவுட்ரு, வெங்காயம், தக்காளி, பூண்டு பேஸ்ட்டு, நம்ம சுண்டக்காய் 1 கப்பு. இதோடு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் துவரம் பருப்பை நான் அரைச்சி போட்டிருக்கேன், பைண்டிங்காக, நல்லா கசப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நல்லா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கப்பவே நீங்கள் போட்டுட்டு இதை நல்லா வடிகட்டிங்க. கொதித்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்தால் ஊற்றிக்கிங்க, இல்லைன்னா பசும்பால் ஊற்றிக்கோங்க. இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுனால நெஞ்சில் உள்ள சளி, நோய் தொற்று, வாய் புண்ணு, வயிறு புண்ணெல்லாம் சரியாக போகும். மிளகுத்தூள் போட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. காலையில் கமகம சூப்பு.